சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா முஸ்லீம் வீட்டு மட்டன் தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நமக்கு 3 கத்திரிக்காய், 1 வாழைக்காய், கேரட் அண்ட் உருளைக்கிழங்கு, மாங்காய் இதெல்லாம் தேவை. தோரம் பருப்பு 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா நம்ம வேக வச்சுக்கிட்டோம். அதை அப்படியே தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பட்டை ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 பல்லாரி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன். சின்னதாக கட் பண்ண தக்காளி 2 ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நான் ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்களும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க வாசத்துக்காக. மட்டன் 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கேற்ற மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் பத்தலை, அதனால நான் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு இதை மாதிரி குழம்பு அப்படின்னா நமக்கு காரமாக இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய்த்தூள். ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஓகே, இப்போ நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம இது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மசாலாலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இது கூட உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இது குக்கரில் விசில் போட்டு 4 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் மட்டன் நல்லாவே நமக்கு வேகும். இப்போது அது அப்படியே நம்ம விசில் வச்சுக்கலாம். இப்போது வேறொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கத்திரிக்காய் சின்னதாக கட் பண்ணி நான் 2 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன்.
கேரட் ஒன்று எடுத்திருந்தேன், அதையும் நான் இது கூட கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இதை நம்ம வேக வைக்கிறதுக்காக நம்ம தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தண்ணீரும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கிற காய்கறியை பொறுத்து தண்ணீர் மாறுபடும். மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இதை நம்ம மூடி வேக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் டைம் ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்து கொதிச்சிட்ருக்குன்னு பாருங்களேன். இப்போ நம்ம இது கூட நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டுத்தையுமே தனித்தனியாக தான் நம்ம பண்ணோம். அங்கே வேக வச்சுருந்தோம்ல 4 விசில் விட்டு, அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது திரும்ப நம்ம நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்படி தான் நம்ம தால்ச்சா வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். இப்போ நான் ஒரு எலுமிச்சை அளவு புளியை நான் தண்ணியில் கரைச்சி நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் நல்லா கரைச்சி நான் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் தால்ச்சா ரெடி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு ரொம்பவே டெம்ப்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேக வச்ச பருப்பை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம வேக வச்சுருந்தோம்ல, அந்த பருப்பை நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் லாஸ்ட்டாக தான் பருப்பு சேர்க்கணும், நீங்கள் ஸ்டார்டிங்லலாம் சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது கூட நான் மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மாங்காய் போடுறது மூலிமா உங்களுக்கு தால்ச்சா சுவையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம இதில் போட்டு நம்ம மாங்காய் சாப்பிட்றதுனால நம்ம மாங்காவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான தால்ச்சா கொதிக்குதுன்னு பாருங்களேன். இப்போது நம்ம கொஞ்சம் நேரம் சென்று நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், சுவையான மட்டன் தால்ச்சா முஸ்லீம் வீட்டிலலாம் செய்கிற மாதிரி சுவையாக சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி